Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு அரிசி மாவும் உளுத்தம் பருப்பு மாவும் சேர்த்து எப்படி முறுக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு தவாவில் அந்த உளுத்தம் பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு சல்லடையில் வச்சு நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சல்லடையில் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு. முறுக்கு செய்கிறதுக்கு பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வீட்டில் வெண்ணெய் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கரெக்டான பதத்துக்கு வர மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் தடவுறனால தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மாவும் அதில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுறலாம். நமக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக செய்யலாம், பெருசாக வேணுனாலும் நம்ம பெருசாக மாவு பிழிஞ்சிக்கலாம். நான் மீடியம் சைஸில் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனேயும் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவெல்லாம் நம்ம பிழிஞ்சு முறுக்கு செஞ்சிடலாம். முறுக்கு நல்லா டேஸ்டா கிறிஸ்பியா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தா குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம எடுத்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.